கோயம்புத்தூரில் சவனப்பட்டிக்கு பக்கத்தில் ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் சென்டரில் வந்து ஒரு 3 பிஹெச்கே வீடு பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வீட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனாக வைக்கலாம். அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க. வீடு என்னமோ பார்த்தீங்கன்னா 3.5 சென்ட் தாங்க. ஆனால் 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை நம்மளுக்கு வேறு லெவலாக கட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே பண்ண விஷயம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த அளவுக்கு வீட்டவே ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பார்த்து ரொம்ப அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. 16க்கு 16 சொல்லிட்டு பெரிய ஒரு பெட்ரூம், 10க்கு 16 சொல்லிட்டு 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம், 3க்குமே அட்டாச் கம் பாத்ரூமோட வீட்டவே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணது இல்லாமல் ரொம்ப நல்ல நீட்டான ரெசிடென்சி ஏரியாவில் தான் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் இப்போ இப்போ மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைச்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாங்களா. 30 அடி ரோடு பேஸாவோ 50 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்திங்கன்னா G+1 டூப்ளக்ஸ் டைப்பில் பார்த்திங்கன்னா வீட்டை இன்னர் டேக்கஸ் கொடுத்து 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்க பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா 2 கலர் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோ அண்ட் ரொம்ப லைட் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டைல்ஸ் ஒர்க்கில் பண்ணி வீட்டுக்கு ஃப்ரண்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய ஒரு கவர் பால்கனியை கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பாட்டோட எலிவேஷன் பார்க்குறதுக்கு ரொம்பவும் கிராண்டாக இருக்குது. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே வீட்டோட ரொம்ப பெரிய கார் பார்க்கிங், அளவு 26க்கு 16. அடுத்தடுத்து 3 கார் தாராளமாக நிறுத்துகிற அளவுக்கு பார்க்கிங் ஏரியாவை ரொம்ப பெருசாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோ மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்டோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து சூப்பரான ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷ் நமக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் வெஸ்ட்னு சொல்கிற வாய் மூலையில் வீட்டோட அவுட்ரு பாத்ரூமை போர்ட்டிகோ கார்னரில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அவுட்ரு பாத்ரூமை நம்மளுக்கு இந்தியன் டைப்பில் வந்து க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ்ட்டோ நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜனமொழியில் வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்பு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிராஷ் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது ஃபோயர் ஏரியா. அதுலேருந்து நம்ம அப்படியே ரைட் கட் பண்ணோம்னா வீட்டோட ரொம்ப பிரம்மாண்டமான லிவிங் ஏரியா, அளவு 16க்கு 20. லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா கிளாஸே பின்ஸில் நமக்கு வந்து டைல்ஸுமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா WPC பேனல்ஸில் பொறுத்து அதில் நம்மளுக்கு பேக்ரவுண்டுக்கு எல்லா கலரில் ஸ்ட்ரிப் லைட்டில் மாட்டி ஜிப்சன் போர்டில் அழகான ஃபால் சீலிங் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் இன்னொரு பிரம்மாண்டம் என்னென்னா இவங்க கொடுத்துருக்கிற சூப்பரான ஐரோப் சீலிங் தாங்க. பிரம்மாண்டமான ஒரு ஆங்கிள் லைட் ஃபிட் பண்ணி ஐரோப் சீலிங் வந்து ரொம்ப அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனாக பார்த்திங்கன்னா நார்த் சைட் வாலில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விண்டோ வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு ஃபுல்லாக வந்து WPC பேனல்ஸ் பொறுத்து நிறைய ஸ்ட்ரிப் லைட்டோட சூப்பரான மல்டிமீடியா டியூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சீன்ஸ் லேசர் கட் மூலிமா உங்களுக்கு அழகான பூஜை யூனிட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா அந்த டியூனிட்டுக்கு பேக்ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் ஃப்ளவர் பாட்டில் வைக்கிறதுக்கு நிறைய ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரியாக போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற அக்னி மூலையில் வீட்டோட க்யூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால். கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு போகிற என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சூப்பரான நீட்டான பார்ட்டிஷன் இருக்குது பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம டைனிங் ஏரியா பார்த்துடலாம். டைனிங் ஏரியாவை நம்மளுக்கு 11க்கு 8 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல கார்னரில் பார்த்திங்கன்னா வாஷ் பேசின், அது போக பார்த்திங்கன்னா மிரர் கூட நம்மளுக்கு LED டைப்பில் லைட் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்பவும் அழகாக இருக்குது. டைனிங் ஏரியாவிலும் பார்த்திங்கன்னா லேஃப்டில் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேஃப்ட்டு கீழேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான மாடர்ன் கிச்சன் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் எல்லாத்துக்குமே ரொம்ப, அதாவது முக்கியமாக சொல்லணும்னா பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கலரில் பார்த்திங்கன்னா சூப்பரான மாடர்ன் கிச்சன் வந்து ரெடி பண்ணுது. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. டைனிங் ஏரியாக்கோ கிச்சனுக்கோ சென்டரில் பார்த்திங்கன்னா வாலை நம்மளுக்கு சூப்பராக வந்து நீட்டான பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி அதில் நம்மளுக்கு நிறைய லைட்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா பாஸ் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ரொம்ப லைட் கலர் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது வீட்டோட குபேர மூலையில் அமைஞ்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு ஃப்ளோரிங் கலருக்குமே நல்லா கிளாஸி பின்ஸில் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ்ஸை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பக்கம் பார்த்திங்கன்னா ஆர்சிசி லேப்டாப் யூனிட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணி லேப்டாப் கீழே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் மிரரோட நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு மொத்தமாக 5க்கு 8 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப் இது பார்க்க பார்த்திங்கன்னா பாத்ரூம் தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ வாங்க வீட்டோட டவுன் ஃப்ளோர் வந்து மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்னைக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு வீட்டோட இன்னர் டேக்கேஜ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கேஜ் ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீட்டான கிரானைட்டில் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம ஒரு படிக்கட்டு நம்ம வந்து கால் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து எரியிற மாதிரி அழகாக நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப யூனிக்காக இருக்குது. சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டியில் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மினி ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் அண்ட் வீட்டோட பால்கனி போகிறக்கு 3 டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லிவிங் ஏரியாவை ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டுறது இந்த வீடோட அழகான ஐரோப் சீல் இருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் லைட் ஃபிட் பண்ணி ரொம்ப அழகாக நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிக்கிற வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16க்கு 14 சொல்லிட்டு பெரிய ஒரு கிங் சைஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நிறைய விண்டோஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா மேலே சீலிங்கில் நம்மளுக்கு ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டுக்கு எல்லோ கலர் ஸ்ட்ரிப் லைட்டில் பயன்படுத்தி ஃபால் சீலிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் ஏரியா கீழேயும் பார்த்திங்கன்னா நிறைய வார்ட்ரோப், மிரர், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் பாட் அப்படின்னா வந்து நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கபோர்ட் ஒர்க் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா மிரருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா WPC பேனல்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு பேக்ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் ஸ்ட்ரிப் லைட் மாட்டியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமே சின்ன பெட்ரூம் சைஸில் கொடுத்துருக்காங்க. 10க்கு 8 சைஸில் பாத்டப்போட நம்மளுக்கு ரொம்ப அழகாக இந்த அட்டாச் பாத்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட் வாலில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸ்டென்ஷன் ஃபேன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே அட்டாச் பாத்ரூமை ரொம்ப அழகாக ராயல் லுக்கில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மிரரில் வந்து சூப்பராக LED லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணி வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். 3 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்திங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் ஏரியா கீழேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நீட்டான வாட்டர் பண்ணி அதிலே நம்மளுக்கு மிரரோட ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். 3 பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமே நம்மளுக்கு ஃபைபர் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 8க்கு 5. இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூம்க்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. 3 பெட்ரூம்லையும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது நம்ம வீட்டில் யாராச்சும் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்கன்னா அதுக்கும் தனியாக பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு கம்ப்யூட்டர் டேபிள் கூட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட கவர் பால்கனி அண்ட் மேலே நம்ம டெரஸ் போகலாங்களா. அந்த டெரஸ் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அவுட்டர் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப பெரிய கவர் பால்கனி. இந்த பால்கனியில் பார்த்திங்கன்னா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன் நம்மளுக்கு வந்து ஃப்ளோரிங்க்லாமே மேட் ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பக்கம் பார்த்திங்கன்னா டபுள் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிவில் ஒர்க்கில் வந்து சூப்பராக வந்து வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் வந்து கேப் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டஃபன் கிளாஸில் ஃபிட் பண்ணி பால்கனியை ரொம்ப அழகாக நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பால்கனி ஏரியாவை நம்மளுக்கு 16க்கு 10 சைஸில் ரொம்ப பெருசாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மேலே நம்ம டெரஸ் போகிறக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கார்னரில். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு அவுட்டர் லைன், பிளக் பாயிண்ட், டேக் பென்ஷன் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பால்கனிலேருந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னைக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்டாக்கஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீடான டைல்ஸ் ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸுக்காக எஸ்எஸ்டில் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்தோடனே இங்கே நமக்கு ஒரு பெரிய மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் வெளியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கில் சின்னதாக ஒரு பெட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்காக கல்லை கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் என்னக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க, மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக இங்கே லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஐடி பார்க் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கீரநிறுத்தனம், அதுக்கு பக்கத்தில் தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 1,45,00,000 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.